சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே. அதாவது பார்த்தீர்கள் என்றால் திமுகவில் இணைந்தார் ஜெயக்குமார். இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதாவது பார்த்தீர்கள் என்றால் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட முகாம்கள் அமைக்கப்பட்டது. 46 வகையான அரசு திட்டங்கள் சேவைகள் மனு செய்த 45 நாட்கள் மட்டும் மக்கள் வசிக்கும் பகுதிக்கு சென்று வழங்க திட்டம் செயல்பட்டுத்தான் உள்ளது. இந்த நிலையில் அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் சந்தித்த முன்னாள் அமைச்சர் அதிமுக ஜெயக்குமார் பேசுகையில், கடந்த 4½ வருடத்தில் கிட்டத்தட்ட சட்ட ஒழுங்கு போய்விட்டது. கஞ்சா போதை வாஸ்துகால் தழுவுகின்றது. மாநிலமாக தமிழ்நாடு ஆகிவிட்டது. இது என்னவென்று பார்த்தால் ஆள்கடத்தல், கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, கட்ட பஞ்சாயத்து, அது மிரட்டமல்லாமல் 24 மேற்பட்ட லாக்அப் மரணங்கள் என அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் இன்று தமிழகத்தில் மு.க.ஸ்டாலின் ஆட்சி நடைபெறவில்லை. கட்டுத்தரமாக போகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் ஒன்று போல் ஒன்று இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மறுபக்கம் எல்லா தேர்தல் வாக்குறுதிகளுக்கும் காற்றில்தான் பறக்க விடப்பட்டுள்ளது. இப்பொழுது புதிதாக ஒரு டைட்டில் வைத்திருக்கிறார்கள், உங்களுடன் ஸ்டாலின் என்று. பொய்களுடன் ஸ்டாலின் தான் என்று தான் சொல்ல முடியும். உண்மையிலேயே சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் சார்பில் இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் மக்கள் தொடர்பு அதிகாரிகள் ஏற்கனவே இருக்க 4 ஐஏஎஸ் அதிகாரிகளை PRO வேலை செய்ய வைத்துள்ளார் முதல்வர். திமுக ஆட்சியில் மக்களாட்சி கிடையாது, அதிகாரிகள் ஆட்சிதான் நடைபெற்று இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட என்ன மாதிரியான நிபந்தங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதனையடுத்து ஜெயக்குமார் அதிமுகவை ஒரு விமர்சனமாகத்தான் பார்த்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட திமுகவில் இணைந்திருக்கிறாரா ஜெயக்குமார்? இதனை எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மாற்றங்களையும் எந்த விதமான திருப்பங்களையும் மாற்றலாம். சூழலுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொண்டு தான் இருக்கும். பொறுத்திருந்தாம் பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பஸ்ஸில் மக்களுக்கிடையே போய் உறுதியாக சொல்கிறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஸ்டாலின் எடப்பாடியை அவதூறாக பேசுவதும், எடப்பாடி ஸ்டாலினை அவதூறாக நியமனிப்பதும் இது ஒரு விஷயமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. இதனையடுத்து நாம் பார்க்கும் பொழுது 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான திருப்பங்களையும் மாற்றலாம் என்று தான் சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. திமுகவில் இணைகிறாரா ஜெயக்குமார்? அடுத்து வரக்கூடிய காணொலி இன்னும் சுவாரஸ்யமாக கண்டுகளிக்க நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.